இதத்தான் மக்களை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லும் போது நம்பல. நேத்து நைட் வீட்டுக்குள்ள விஜே பாரு ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? நான் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 1 hour எபிசோட் பயங்கரமா கட் பண்றாங்க. 1 hour எபிசோட பொறுத்தவரைக்கும் சேனல் ரொம்ப தெளிவா எதை மக்கள்கிட்ட காமிக்கணுமோ அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கான கண்டென்ட்டை ஃபுல்லா மறைக்கிறாங்க. முக்கியமா சாட்டர்டே சண்டே எபிசோட பொறுத்தவரைக்கும் சேதனை எல்லா டாபிக்கும் எடுத்து அட்ரஸ் பண்ணதான் செய்யறாரு ப்ரோ. சேதன் எல்லா டாபிக்கும் எடுத்து அட்ரஸ் பண்ணத்தான் செய்யறாப்ல. ஆனா அந்த 1.5 மணி நேரம் எபிசோட வரும்போது நிறைய விஷயத்த கட் பண்ணி தூக்கிடுறாங்க. முக்கியமா இப்போ நேத்து முடிஞ்ச சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்ப கூட ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களை சின்ன சின்னதா அட்ரஸ் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி தூக்கியாச்சு. அதை நான் சொன்னப்ப நீங்க நம்பல. நேத்து நைட்டு விஜே பார்வை வீட்டுக்கு ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிய வந்துச்சு, ரைட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட காமிக்கவே இல்லை. இப்ப கட் பண்ணி தூக்கிட்டீங்களான்னு சொல்லி தோணுச்சு. என்னன்னா நேத்து நைட்டு விஜய் பார்வதி பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி, காமு மாமா, சபரி, விக்கல் சிக்கரம் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டே எனக்கான எந்த கண்டென்ட்லாம் அட்ரஸ் பண்ணாங்க, எனக்கான என்ன டாபிக்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான என்னென்ன டாபிக்கை சேதன் அட்ரஸ் பண்ணாரோ அந்த டாபிக் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பாரு மொத்தம் 3 டாபிக்கை உடைச்சு பேசினாங்க. ஆனா அந்த 3 டாபிக்ல நமக்கு காமிச்சது ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான். 3 டாபிக்கை சேதன் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நமக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல காமிச்சது ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான். மற்ற 2 டாபிக்கை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறது ஓப்பனா சொல்றேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இப்போ சாண்ட்ராக் அடிச்ச வெள்ளை பெயிண்ட் பக்காவா ஒட்டிக்கிச்சு பாத்தீங்களா? சாண்ட்ராவை பயங்கரமா காப்பாத்திட்டாங்க பாத்தீங்களா? நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, சாண்ட்ராக் பயங்கரமா ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க. சாண்ட்ராக்கான டாபிக்கை மறைக்கிறதுக்கு வேற ஒரு சில டாபிக்கை மேல வச்சு அதை பேசுற மாதிரி பேசி அப்படியே சாண்ட்ரா நல்லவங்க, சாண்ட்ரா இப்ப திருந்திட்டாங்க அந்த மாதிரி காமிப்பாங்க பாருங்க. அது மாதிரி காமிச்சிட்டாங்களா? எப்படி சாண்ட்ரா வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க பாருங்க. நேத்துக்கான எபிசோட்ல பாத்துருப்பீங்க. அந்த கண்ணிக்கான கண்டென்ட் எடுத்து சேதனை ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட பேசல. சும்மா அப்படி பேசுற மாதிரி பேசி மன்னிப்பு கேட்கணும்னா கேட்கலாம். அவங்க சாரி விரும்பினாங்க, வேணா சாரி கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு சாரி கேட்கறீங்களான்னு கேட்கறாப்ல. இதே வேற யாரா இந்த தப்பை பண்ணியிருந்தா அண்ணன் அடிச்சு டம்மு டிம்மன் உடச்சி சாரி நீ கேளு, இந்த இடத்துல நீ சாரி கேட்கணும், நீ பண்ணது தப்புன்னு சொல்லி பேசியிருப்பாப்ல. ஆனா நேத்துக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு? சாரி கேட்கறீங்களா, சாரி கேட்க விருப்பம் இருந்தா சாரி கேளுங்க, ஆனா அவங்க தப்பு பண்ணல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட புரிஞ்சான்னு கேட்டுட்டு இருக்காப்ல. சோ புரியுதா எந்த அளவுக்கு ஒயிட் வாஷ் பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே சாரி கேட்கற மாதிரி கேட்டு கடைசியில் எல்லார்ட்ட போய் ஜாலியா பேசியாச்சு. கனி கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு, கனி நான் இப்படித்தான் யோசிச்சேன் பத்துக்கோ, வேற எதுவுமே கிடையாது, நீ தப்பா எடுத்துக்காத, மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசியாச்சு. இப்ப சாண்ட்ரா யாரு? நல்லவங்க. இப்ப சாண்ட்ரா நல்லவங்க. தப்ப புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த மாத்திக்கிட்டவங்க இப்ப சாண்ட்ரா நல்லவங்க. எந்த அளவுக்கு ஒரு ஒயிட் வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு. இதுல முக்கியமா இதுல அடுத்தது நம்ம பிரஜன் வேற உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு வெளியே. பிரஜன் வந்து பூடம் தெரியாம உட்காந்து சாமி ஆடிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்லனே தெரியல. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு போல. ஆளு நல்ல ஹேர் ஸ்டைல், ஆள் நல்லா முடி இடிலாம் வெட்டிட்டு மாசா இருக்காப்ல. கொடுத்திருக்க இன்டர்வியூல சாண்ட்ராக்கு முட்டு கொடுக்கங்க பேர்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சீப் கேம்னு ஒன்னு சொல்லியிருக்காப்ல. சீப் கேமா அது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சீப் கேம் ஆடிட்டாங்களா? என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேரை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருக்கான டாபிக் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசதான் செய்வாப்ல. அந்த மனுஷன் 2-3 மணி நேரம் நின்று ஒவ்வொரு டாபிக்கை பிரிச்சு பேசதான் செய்யறாப்ல. ஆனா அந்த எடிட்டர் பயவுல தான் சரக்கரக்க போட்டு கட் பண்றான்னு என்னமோ தெரியல, மொத்தமா கட் பண்ணி தூக்கிடுறாப்ல. மொத்தமா கட் பண்ணி தூக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு 4 கண்டென்ட், அது மொக்க கண்டென்ட்டா தூக்கி வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நேத்து விஜய் பார் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டே எனக்கான எந்த கண்டென்ட் அட்ரஸ் பண்ணாங்க? ஒன்னு சாண்ட்ரா பத்தி பேசின ஒரு டாபிக் அட்ரஸ் பண்ணாங்க. 2வது மைக்கு போடாத விஷயத்த இந்த வாரம் அட்ரஸ் பண்ணாங்க. நான் மைக்கு போடாம மாட்டிக்கிறேன்டா, ஒரே வருத்தமா இருக்கு, மைக்கு போடாத விஷயத்த அட்ரஸ் பண்ணாங்க. அடுத்ததா அந்த வீட்டை கிளீன் பண்ணலன்னு சொல்லி அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இந்த 3 பிரச்சனை எடுத்து பேசிட்டாங்கடா. 3 பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொல்லி அக்கா பேசிட்டு இருக்காங்க. அக்கா மேல 3 பழி போட்டு பேசிட்டாங்களாம். இதுல எனக்கு என்னன்னா, ஓகே வீடை கிளீன் பண்ணலன்னு சொல்லி அக்கா மேல ஒரு பழி இருந்துச்சு, அதை சேதனை அட்ரஸ் பண்ணாப்ல. கண்டிப்பா நம்ம கூட பார்த்திருப்போம். வீடை சரியா கிளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் சொல்லியிருப்பாப்ல. அந்த டாபிக்கை சேதனை எடுத்து போட்டு பேசினாங்க. சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல பேசின டாபிக் என்ன? சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல என்ன டாபிக் பேசினாங்க? சாண்ட்ராவை பத்தி வீட்டுக்குள்ள கேட்டிருக்காங்க. சாண்ட்ரா வந்து பண்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது, சாண்ட்ராக்கான அந்த நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் தெரியுமா சாண்ட்ராக்கான டாபிக் அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கேட்டப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல நல்ல தெளிவா ஒரு பதில கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல விஜய் பாரு மட்டும் மழுப்பி பதில் சொல்லியிருக்காங்க. விஜய் பாரு மட்டும் இல்ல சாண்ட்ரா கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மழுப்பி பதில் சொல்லியிருப்பாங்க போல. அப்ப அந்த இடத்துல சேதன் ஒரு அடியை போட்டிருக்காப்ல. நான் நீங்க தெளிவா பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களே பல்ட்டி அடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத கண்டென்ட்டா, நீங்களே அந்த விஷயத்துல இருக்கத்தான் செய்றீங்க, நீங்களே அப்படி பல்ட்டி அடிக்கலாமான்னு சொல்லிட்டு விஜய் பார்வை சேதன ஒரு அடி போட்டிருக்காப்ல. அந்த கண்டென்ட் நம்மளுக்கு காமிச்சாங்களா? காமிக்கல. நமக்கு அந்த 1 hour எபிசோட்ல அக்காக்கான கண்டென்ட் மட்டும் இல்ல, சாண்ட்ராவை நிப்பாட்டி விட்டு சாண்ட்ராக்கான அந்த செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்ட கண்டென்ட் கூட நம்ம காமிக்கலையே.
ஹவுஸ்மேட்ஸ் கேட்ட கண்டென்ட் கூட காமிக்கல, கட் பண்ணி தூக்கிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப அந்த டாபிக் அண்ணன் அட்ரஸ் பண்ணதா வீட்டுக்குள்ள விஜய் பாரு பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது மைக் டாபிக். என்ன பாரு இந்த வாரம் ஒரு 6 தடவை மைக் போல ஏன் பாரு இப்படி மைக் போடாம சுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை பாருன்னு சொல்லிட்டு சேதன மைக் இஷ்யூ திரும்ப அட்ரஸ் பண்ணிருக்காப்ல. அதை வீட்டுக்குள்ள விஜய் பாரு ஓப்பனா சொல்றாங்க, இந்த வாரமும் 6 தடவை மைக் போடாம மாட்டிக்கிட்டேன்டா. எப்படிதான் இதாகுதுன்னு தெரியல பாத்துக்கு. ஒரு 6 தடவை அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அதை வேற சேதனை கேட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கட் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். உட்கார்ந்து கட் பண்றாங்க ப்ரோ. அவங்களுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு சில பேரை மட்டும் தான் ஷோ பண்ணும், ஒரு சில பேரை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப தெளிவா இந்த மாதிரி ஆட்களுக்கான நெகட்டிவ் கண்டென்ட்டை மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல முக்கியமா சாண்ட்ராக்கான கண்டென்ட் எல்லாம் மறைச்சாச்சு. நேற்றுக்கான எபிசோட் நீங்களே பார்த்திருப்பீங்க. சாண்ட்ரா வெளிப்பட்டு கனி கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு அண்ணன் எப்படிலாம் சுத்தி உழைச்சாரு பாத்தீங்களா. அடிச்சிடக்கூடாதான், ஆனா அடிக்கணுமா அடிச்சிடக்கூடாதான், அப்படி இங்கதான் இருக்க. சாண்ட்ரா என்னமா சாரி கேட்கறீங்களா, அடிக்கவா சாண்ட்ரா, சாரி கேளுங்கம்மா இல்ல அடிப்பேன் அப்படின்னு மாதிரி அண்ணன் வந்து ஒரு மாதிரி செல்லமா தட்டை மாதிரி பேசி சாரி கேட்க வச்சிருப்பாப்ல. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் சாண்ட்ரா வந்து அந்த கண்டென்ட்ல பல்ட்டி அடிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு வழியா சாரி கேட்டாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வழியா அண்ணன் வந்து சரி ஓகே மன்னிச்சுக்கோங்க சாரி கண்ணின்னு சொல்லி கேட்டாச்சு. ஆனா அண்ணன் பண்ண ஒயிட் வாஷ் எல்லாமே பக்காவா தான் இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் போய் பேசியாச்சு, எல்லார்ட்டையும் சிரிச்சாச்சு, கண்ணிக்கிட்ட சாரி சொல்லியாச்சு. இப்ப பழைய சாண்ட்ரா வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க புருஷன் வர போறாங்கல்ல. இப்ப பழைய சாண்ட்ரா வெளியே வந்தாச்சு, பழைய கியூட் சாண்ட்ரா வெளியே வந்தாச்சு. ஆனா சாண்ட்ரா ஒரு வகையில பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு ப்ரோ. ஏன்னா பிரசன்ட் போய் ஒரு 3 வாரம் இருக்குமா, 2 வாரத்துக்கு மேல ஆக போகுது. 2 வாரத்திலே பயங்கரமா வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க. அது ஓப்பனா பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சப்பியா ஒரு மாதிரி கியூட்டா இருந்தாங்க. இப்பவும் கியூட்டா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மாதிரி லீன் ஆயிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. அவங்க வந்து போடுற ஒரு சில ட்ரெஸ்ல வந்து அது ஓப்பனா காட்டி கொடுக்குது. ரொம்பவே லீன் ஆயிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு மொத்தத்துல ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பேசியாச்சு ஜாலியா. இப்ப அக்கா நல்லவங்களா மாறியாச்சு. அக்கா பண்ண கண்டென்ட்லாம் மறைச்சாச்சு. இப்ப சாண்ட்ரா நல்லவங்க. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். சேனலுக்கான பிளான் பக்காவா நடந்துட்டு இருக்கு. இதுல வெளியே பிரஜன் வேற உட்காந்து அவர் வீட்டுக்குள்ள வந்து எத்தனை சண்டையை போட போறாருன்னு தெரியல ப்ரோ. எனக்கு என்னமோ ஆர்னோ மாதிரி டே ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டே ஜோக்கர்ஸ் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண போறாருன்னு தோணுது. ஏன்னா மனுஷன் டெய்லி உட்காந்து ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காப்ல. இப்ப கடைசி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்ல. அதுல என்ன பேசுறாருன்னா, சாண்ட்ரா உட்காந்து அவளுக்கான கடந்து வந்த பாதை கதை சொல்லிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் இறந்த கதை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த அரோரா, சுபிக்ஷா, ஆதர் எல்லாம் ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு சீப்பான கேம்ல இப்படி ஒரு கேம் ஆடக்கூடாதுல. இப்படி ஒருத்தவங்களுக்கான எமோஷன்ல ஒரு கேம் ஆடுவாங்களா, இப்படி யாராவது சிரிப்பாங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் எல்லாருமே பெட்ரூம்ல உட்காந்து சிரிக்கிறாங்க. கனி, விக்ரம் எல்லாமே அதை சொல்லி சிரிக்கிறாங்க. அது ரொம்ப சீப்ல. இந்த மாதிரி ஒரு சீப்பா ஒரு கேம் ஆடலாமா. எல்லாருமே சாண்ட்ராவை டார்கெட் பண்றாங்க, எல்லாருமே சாண்ட்ராவை ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இவருக்கு யாரு போய் சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. வீடியோ போட்டாலும் புரிஞ்சிக்க மாட்டாரு. நோங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோனா, அவங்க எல்லாருமே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணது விக்ரம பார்த்து. யாருமே சாண்ட்ராவை பார்த்து சிரிக்கல. அங்க எல்லாருமே சிரிச்சாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது தப்பு தான். ஏன்னா ஒருத்தவங்க கடந்து வந்த பாதை கதை சொல்லிட்டு இருக்கும்போது சிரிக்கும் போது அந்த கதையை அவமானப்படுத்துற மாதிரி தான். ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் பண்றீங்க தெரியுமா, நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க தெரியுமா. அவங்க வந்து சாண்ட்ராக்கான கதைக்கு தான் சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சது விக்ரம பார்த்து. ஏன்னா விக்ரம் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, குடி இடிலாம் போட்டுக்கிட்டு இப்படி கையை ஒரு மாதிரி மடிச்சு வச்சுட்டு நல்லா கியூட் பாண்டா மாதிரி இப்படி ஒரு மாதிரி இப்படி கவுந்து தூங்கிட்டு இருந்தார். ஒரு பால் மாதிரி உருண்டுட்டார். ஓகேவா. அதை பார்த்து வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரா சிரிச்சாங்க. ஒவ்வொருத்தரா சிரிக்க ஒவ்வொருத்தர் மூஞ்ச பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அரோரா ஓடுறாங்க, சுபிக்ஷா போறாங்க, ஆதிரே போறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் நம்ம சபரி ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அதை பார்த்து நம்ம வினோத் சிரிக்காரு. அப்ப வினோத்தை பார்த்து கனி சிரிக்காப்புல. இந்த மாதிரி மாத்தி சிரிச்சாங்க. தப்புதான். ஒரு கதை சொல்லிட்டு இருக்கும்போது சிரிக்கிற தப்பு தான். ஆனா நீங்க செட் பண்ற நரேட்டிவ் தப்புனே. அவங்க கதைக்கு யாரும் சிரிக்கலனே, அது ரொம்ப தப்புனே. அவங்க பேச்சுவாக்குல ஒரு விஷயத்த பேசுறாங்க, இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவங்க வேற கதை சொல்றாங்க, எனக்கு சிரிப்பு தாங்கல, இந்த மாதிரி பேசுறாங்க. இதை இவங்க எப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா, அங்க பாருங்க ஒருத்தவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கதையை பார்த்து இவங்க சிரிப்பு வருதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காப்ல. இவர் வீட்டுக்கு வந்து என்னென்ன சண்டே போட போறான்னு தெரியல ப்ரோ. நல்ல வேலை 24 ஹவர்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் சேனல் பயங்கரமான ஒரு வேலையை பார்ப்பாங்க. 24 ஹவர்ஸ் சூப்பர் பவர் தானே. இல்ல உனக்கு நான் சும்மாவே பவர் கொடுக்குறேன், 5 மணி நேரம் இரு, 6 மணி நேரம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள குத்தைய வச்சு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவர் என்னென்ன சம்பவத்தை பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இவருக்கு புரியாது ப்ரோ. இவருக்கு கேமே புரியாது. இவருக்கு கடைசி வரைக்கும் புரியாது. இவருக்கும் புரியாது, சாண்ட்ராக்கும் புரியாது. இவங்க இன்னும் அவங்க மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. அவங்க இங்க தான். அதை தாண்டி அவங்கள பத்தி யார் என்ன பேசினாலும் அவங்க எல்லாம் தப்பு, அவங்க இங்க அந்த மாதிரி தான் இருக்காப்ல. இது நம்ம புரிய வைக்க முடியாது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே சண்டே பயங்கரமா கட் பண்றாங்க ப்ரோ. ஏகப்பட்ட விஷயங்களை கட் பண்ணி தூக்குறாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு கட்டுனே தெரியல. இந்த அளவுக்கு கட் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. இவ்வளவு கண்டென்ட் மறைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க?
மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க அட்ரஸ் பண்ணலன்னா மக்கள் மைண்ட்ல அது ஓடிட்டே தான் இருக்கும். நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ட மக்கள் கடந்து வந்துருவாங்க. நீங்க அட்ரஸ் பண்ணாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கும்போது மக்கள் திரும்ப திரும்ப அந்த கண்டென்ட்ட கேட்கலன்னு சொல்லி அங்கேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுக்காக இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சுத்தமா தெரியல. சோ இத பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.